ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் தான் நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். பட் த்ரெட் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும். பீட் ஒர்க் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணது நம்ம பார்க்கலாம். இந்த நீடில் வந்து அயன் நீடில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். இது வந்து பீட் லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பீடு எல்லாத்துக்குமே, பீடு ஜர்தோசி எல்லாத்துக்குமே இந்த நீடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். த்ரெட்டுக்கு மட்டும்தான், த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டுக்கு மட்டும்தான் நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள் எவ்வளோ சன்னமாக இருக்குன்னு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து சாதாரண சீவிங் த்ரெட்டு தான். நம்ம தையல் மிஷினில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் லோட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் காட்டுறேன். அடுத்து வந்து ஒரு ஷேப், ஒரு லைன் போட்டு எப்படி போட்டு அடுத்து ஒரு ஷேப். இது வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து வளைவுலாம் எப்படி நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக கொண்டு வர்றது, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க, பீடில் கரெக்டாக லோட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் நம்ம லைனில் போடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா பீடு ஹேண்டில் பண்ணாதீங்க, கம்மியாக ஒரு 3-4 பீடு மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா பீட் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நீங்கள் 3-4 மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ண பழக கொஞ்சம் நிறையா எடுத்து அப்புறம் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி தான் லோட் பண்ணணும். நீங்கள் நிறையா லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பீடு வந்து வெளியே வந்துடும். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஃபுல்லாக கூட லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எப்பயும் சில்க் த்ரெட் எப்படி நம்ம கையில் பிடிப்போமோ அதே மாதிரி சீவிங் த்ரெட்டை வந்து கையில் கீழே பிடிச்சி வச்சுக்கணும். பாருங்கள், கீழே வந்து ஒரு நாட், ஒரே ஒரு ஸ்டான்ஸாக தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டு எப்பயும் போல் நம்ம கையில் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹூக்கில் மாட்டுறதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எப்படி கையில் வச்சா ஈஸியாக இருக்கோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்படி தான் பிடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு அந்த ஹூக்கில் மாட்டணும், அந்த நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் வந்து மாட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி போட்டால், எப்படி இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து எப்படி பிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம இழுக்கணும். இதே தானே நம்ம சில்க் த்ரெட்லேயும் பண்ணோம், அதே தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குத்தி நூல் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2-3 பீடு இல்லைன்னா ஒரு பீடு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. 2 பீடு போட்டு கிட்ட, ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு வந்து கிட்ட வராது, பீடு வந்து வெளியே வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் பீடு லோட். ஃபஸ்ட்டு பீடை வந்து உள்ளே தள்ளுறோம், அப்புறம் நூலை உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணுறோம். எப்பயும் போல செயின் ஸ்டிச் போடுறோம்ல அதே தான். செயின் ஸ்டிச் போடுறதுல பீடு லோட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். 2 பீடாக நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட் டைம் போடுறவங்க அப்போ 2 பீடாக போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்க நம்ம நிறையா பீட் லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவில் போடுறது எப்படின்னு தெரியும். எடுத்தோடனே நீங்கள் வளைவு இந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணுன்னா வராது கண்டிப்பாக. நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணாட் எப்பயும் போல் எண்ணாட் போடுறோம்ல அதே தான். இது ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் சில்க் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் வரும். அது பழகுனவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நூல் தெரிஞ்சால் எப்பயும் போல் நம்ம கீழே இருந்து நீடில் வச்சு நூலை கீழே இழுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப்ஸில் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த லைன் மாதிரி பாதி போட்டுட்டேன் பாருங்கள். அந்த ஷேப்ஸ் வர இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து 2 பீடு வச்சு அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்குமா, ஒரு பீடு வச்சா கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ 2 பீடு வச்சா இது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த வரிசை அந்த லைன்லேயும் கீழே போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு குட்டியாக ஒரு நாட் போட்டு அப்புறம் நான் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் போடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கிளியராக தெரியும். நான் போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஜூம் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பீடு ஒர்க்கில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பீடு ஒர்க் இல்லாத ப்ளவுஸே கிடையாது. ஏன்னா இப்போல்லாம்
எல்லா ப்ளவுஸ்லையுமே இப்போன்னு இல்லை, எப்பவுமே ப்ளவுஸுன்னு பொறுத்த வரைக்கும் பீட் ஒர்க் தான் அதிகமாக போடுவாங்க. அதுதான் கொஞ்சம் அழகாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதுக்குன்னு த்ரெட் ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கேட்டால் த்ரெட் ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் யூனிக்காக இருக்கும். நம்ம ரெண்டையுமே மேட்ச் பண்ணி த்ரெட் ஒர்க் எதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், எதுக்கு பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நம்ம மேட்ச் பண்ணி போடுறதுல தான் ஒவ்வொரு டிசைன்ஸும் எப்படி அழகாக இருக்கும்னு தெரியும். நம்ம எல்லா ஃப்ளவருக்கும் சரி எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் வந்து பீட் ஒர்க் தான் நம்ம கொடுப்போம். பீட் ஒர்க் தான் ஹைலைட்டடாக தெரியும். அதனால நம்ம பீட் ஒர்க் கொடுப்போம். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீடிலும் புதுசு, ஒர்க்கும் புதுசு. நீடில் நம்ம வந்து இதுவரை யூஸ் பண்ணாத நீடில், அயன் நீடில், ரொம்ப சன்னமாக இருக்க நீடில். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த நீடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிற நீடில். அதனால் பீட் ஒர்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணாட் போட்டுடலாம். எண்ணாட் வந்து நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி எண்ணாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணாட் நம்ம தப்பாக போட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எண்ணாட்டை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து அதே தான் நான் சொல்கிறேன். எண்ணாட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ மேலே நூல் தெரிஞ்சு கீழே இழுத்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து வேறு வேறு ஷேப்பில் வந்து போட்டு பாருங்கள். அண்ட் ஒரு டிசைன் போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம இதுவரையும் பார்த்த கிளாஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கூட நீங்கள் போடலாம். இதுவரையும் நம்ம பார்த்ததுல நம்ம ப்ளவுஸ் போடலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு, இந்த மாதிரி வேவ், இப்படி மாதிரி வளைவாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.